கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சாட்சியாக உள்ளவர் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளார். 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் மகிமாதாஸ் என்பவர் மட்டும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த சனிக்கிழமை காலையில் நிகழ்ந்த சம்பவத்தின் போது தான் பயந்து கீழே விழுந்தேன் என கூறியுள்ளார். 5 நிமிடங்களுக்கு பிறகு அமைதி நிலவியதும் எப்படியோ அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். மைசூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தன்னை விசாரணைக்கு அழைக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுது தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவும் அச்சம் தெரிவித்துள்ளார். ಎನ್ಕ್ವೈರಿಗೆ ನಮ್ಗೆ ಸಾಕ್ಷಿಗಾಲಿದೆ ಅಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಹೇಳಿ ಪೊಲೀಸ್ನವ್ರ ಮೇಲೆ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಗೆ ಅವ್ರ ಕಂಡ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಆಯ್ತದೆ. ನಮಗೆ ಸಿರ್ಗೇನು ಪೊಲೀಸ್ನವರು ಸಾಕ್ಷಿ ಆಗಿರ್ಬೇಕು, ನಮಗೆ ಹೆಚ್ಚಿಗೆ. 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் சாட்சியாக உள்ள ஒரே நபரும் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறி வீடியோ வெளியிட்டுள்ளது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தென்மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகிறார். அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு நாளை சென்னை அருகே கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் IAS அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு 7 மணி அளவில் சென்னை வருகிறார். பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு செல்லும் அவர் முக்கிய நபர்களை சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர்கள் மாநாட்டில் நாளை அமித்ஷா கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை மற்றும் கர்நாடகா துப்பாக்கிச்சூடு விவகாரம் குறித்து விவாதிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மதுரையில் பூசாரி பரமசிவம் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி உறுதியளித்த நிலையில் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த பூசாரி பரமசிவம் காவல்துறை விசாரணைக்கு சென்ற நிலையில் உயிரிழந்தார். பரமசிவம் உயிரிழப்புக்கு காவல்துறையே காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் மதுரை மாவட்ட 5வது நடுவர் நீதிமன்ற நீதிபதி லட்சுமி பிரியா விசாரணை மேற்கொண்டார். அந்த நேரத்தில் மதுரை மாநகர காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் பூசாரி பரமசிவம் வீட்டில் தற்செயலாக கீழே விழுந்ததில் தலையில் காயமடைந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பூசாரியின் மனைவி ஐயம்மாளும் மகன் பிரபுவும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். வேற யாருமே இல்ல, ஆஸ்பத்திரியில வந்து பேரம் பேசினாங்க. 5 எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு. எல்லாம் பேசி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே பார்க்க முடியும். கேமரா ஒரு கேமரா இல்ல, ஆனா நான் பார்த்த இடத்துல கேமரா இருந்துச்சு. 2 பேர் டிஷர்ட்ல இருந்தாங்க, 2 பேர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. நேர்ல கூட கிடைச்சா நான் காமிக்கிறேன். அது போக உள்ள SSR இன்ஸ்பெக்டர் எல்லாமே இருந்தாங்க. நின்று அடிக்கப்பட்டாங்க. மாவட்ட நீதிபதியிடம் பரமசிவம் குடும்பத்தினர் முறையிட்டனர். தன்னுடைய விசாரணையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என நீதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து உடலை பெற்றுக் கொள்வதற்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். நடிகர் விக்ரம் அரிய வகை லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ எடுத்த விவகாரத்தில் தலைமறைவான அதன் உரிமையாளரை பிடிக்க வனத்துறையினர் தேடுதல் பணியில் இறங்கியுள்ளனர். லார்கிப்பான் தொடர்பாக விக்ரமிடம் வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதன் என்பவரிடம் இருந்து பெறப்பட்டது தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரது பண்ணையில் சோதனை செய்தபோது லார்கிப்பான் உட்பட ஏராளமான அரிய வகை வெளிநாட்டு உயிரினங்கள் இருந்தன. இதுகுறித்து கேசவநாதன் கடந்த 14ஆம் தேதி ஈரோடு மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பித்தார். அவற்றை சரிபார்த்ததில் இந்த வழக்கிற்கும் நடிகர் விக்ரமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் லார்கிப்பான் விற்பனை எதுவும் நடைபெறவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே கேசவநாதன் அழிந்து வரும் அரிய வகை உயிரினங்களை வைத்திருந்தது தொடர்பாக வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கேசவநாதன் தலைமறைவானதால் வனத்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். மேலும் அரிய வகை உயிரினங்களான லார்கிப்பான் மற்றும் ஆப்பிரிக்க பூனைகளை மீட்டு விலங்கியல் பூங்காவிற்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் மன்னார்குடி, சேலம், திருச்சி மலைக்கோட்டை ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றப்பட உள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சில ரயில்களின் சேவைகள் மாற்றப்படுகின்றன. அதன்படி மன்னார்குடியில் இருந்து சென்னை எழும்பூர் வரை வரும் ரயில்
செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்படும். திருச்சி சென்னை மலைக்கோட்டை விரைவு ரயில் செப்டம்பர் 9 முதல் 15ஆம் தேதி வரையிலும், செப்டம்பர் 21 முதல் அக்டோபர் 14 வரை மாம்பலம் ரயில் நிலையத்துடனும் நிறுத்தப்படுகிறது. மும்பை சிஎஸ்டி எழும்பூர் ரயில் செப்டம்பர் 12 முதல் 15 வரை சென்னை கடற்கரையோடு நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் சென்னை எழும்பூர் இடையேயான விரைவு ரயில் செப்டம்பர் 12 முதல் 15 வரை மாம்பலத்தோடு நிறுத்தப்படுகிறது. இதேபோல சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் மன்னார்குடி விரைவு ரயில் எழும்பூருக்கு பதில் செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும். சென்னை எழும்பூர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயில் செப்டம்பர் 13 முதல் செப்டம்பர் 16 வரை எழும்பூருக்கு பதில் சென்னை கடற்கரையில் இருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நெசவாளரின் இரட்டை மகன்கள், மாட்டு வண்டி தொழிலாளியின் மகள், மாற்றுத்திறனாளியின் மகள் என இளநிலை மருத்துவ படிப்பில் எளிய பின்னணி கொண்டோர் சாதனை படைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வெள்ளங்குடியைச் சேர்ந்த நெசவாளர் ராம்குமாரின் இரட்டை மகன்கள் அருண், தருண் ஆகியோர் அரசு பள்ளியில் படித்த நிலையில் தற்போது மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியுள்ளனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை அடுத்துள்ள கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மாட்டு வண்டி தொழிலாளி மலைச்சாமியின் மகள் ரக்ஷிதா, மணக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கம்பி கட்டும் தொழிலாளி மலையப்பன் மகள் அபிநயா ஆகியோர் அரசு பள்ளியில் பயின்ற நிலையில் 2வது முறையாக நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளனர். இருவருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்துள்ளது. ஆனால் இது நீட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம், எத்தனை தடவை வேணால் ரிப்பீட் பண்ணலாம். அதன் மூலம் வந்துட்டு எம்பிபிஎஸ் தான் வேணுன்றவங்க வந்துட்டு வாங்கிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி ஒர்க் இருக்கணும். நீட்டை பார்த்து பயப்படவே கூடாது. இப்போ நான் ஃபஸ்ட் வருஷம் நீட் எழுதினேன், என்னால் 12th முடிச்சுட்டு எழுதினப்போ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஜஸ்ட் ஒரு 30 மார்க்கில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி 518 மார்க் எடுத்து இப்போ எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 7.5% இடஒதுக்கீட்டில் வந்து கவர்மெண்ட் சீட் கிடச்சிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான திருச்சுழி அடுத்த சுள்ளங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராமசாமியின் மூத்த மகள் சங்கீதா 2வது முறையாக நீட் தேர்வில் வென்ற நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் இணைய உள்ளார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட சர்ச்சைகளை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையில் இருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் அறிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, மறு தேர்வு உள்ளிட்ட சர்ச்சைகளை தொடர்ந்து தேர்வர்களின் போராட்டம் காரணமாக கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடந்த UGC நெட் தேர்வில் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய தேர்வுத் தாள்களில் மொழிபெயர்ப்பு, அச்சுப்பிழைகள் போன்ற குளறுபடி கண்டறியப்பட்டதால் அத்தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பான உயர்மட்ட குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்துள்ள தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் தேர்வுக்குழுவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டு புதிய நிபுணர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த 2-3 வாரங்களில் 20 முதல் 25 அதிகாரிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேள்வித்தாளை ஆய்வு செய்வதற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு முறை செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையின் அலுவலகங்கள் போர்க்கால அடிப்படையில் புதிய வளாகங்களுக்கு மாற்றப்படும் என்றும் அங்கு பாதுகாப்பு பணிகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மேற்கொள்வார்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.